இன்னைக்கு நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு. வெல்கம் டு ஜி ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இந்த 4 ஊப்ஸ் கான்செப்ட், அதாவது ஊப்ஸ் பில்லர்ஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்திருப்போம். ஏன்னா இதுல இருந்து போனாதான் நமக்கு அடுத்தடுத்த கான்செப்ட் வந்து ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். Inheritance allows a class to inherit attributes and methods from another class. ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு அதோடைய மெத்தட்ஸையும் அட்ரிபியூட்ஸையும் இன்ஹெரிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிரின்சிபலுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? அட்ரிபியூட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ். சரி. அண்ட் ஆல்சோ இன்ஹெரிட்டன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கோட் ரீயூசபிலிட்டி. நம்ம ஒரு தடவை அந்த கோடு ரைட் பண்ணா போதும், நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சின்டாக்ஸை பொறுத்தவரையில இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து ஒரு மெயின் சின்டாக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டு கொடுத்துட்டு நம்ம சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நான் சில்ட்ரன்ங்கிறது ஒரு கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு சில்ட்ரன் கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேரந்தசிஸ்குள்ள எந்த கிளாஸ்ல இருந்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகணுமோ அதான் வந்து பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேரண்ட் கிளாஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதுல நம்மளுக்கு தெளிவா புரியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் அனிமல்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அண்ட் இதுல நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ டெஃப் இனிட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல செல்ஃப் கமா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தென் we can give it as self dot name is equal to name. தென் நம்ம இன்னொரு ஒரு செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். செல்ஃப் டாட், இப்போ நான் இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இது நான் இங்கே ஏன் ட்ரூன்னு கொடுக்குறேன் அப்படிங்கிறது சொல்றேன். ஓகே, தென் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே, டெஃப் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அனிமல் ஒன்று இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா சாப்பிடும். therefore we can take def eat அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு. இந்த eat ஃபங்க்ஷனுக்குள்ள ஜஸ்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு தென் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு எஃப் ஸ்ட்ரிங் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த எஃப் ஸ்ட்ரிங்குள்ளார ஒரு பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிட்டு செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, தென் சேம் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன், அதே மாதிரி டெஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளேயும் செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிப்போம். தென் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், சேம் மேலே உள்ள மாதிரியே தான் ஒரு எஃப் ஸ்ட்ரிங் வந்து ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்குள்ள ஒரு பிளேஸ் ஹோல்டரு செல்ஃப் டாட் நேம் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துப்போம். ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து இன்னொரு பேராமீட்டர் வந்து இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஏன் நம்ம இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா, வை பிகாஸ் வி ஹாவ் ஆல்ரெடி கிவன் த வேல்யூ ஹியர். சரியா? இங்கேயே நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணதுனால நம்ம கொடுக்கல. இது வந்து நமக்கு மாற போறது இல்லை, எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும் இந்த வேல்யூ. சரி, தென் we are having two major functions, eat and sleep. ஸோ இந்த eat அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்லீப்லேயும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இன்னெரிட்டன்ஸுக்கு வருவோம். ஓகேவா? இங்கே இன்னெரிட்டன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுத்தாச்சு. தென் சில்ட்ரன் கிளாஸோட நேம். ஓகேவா? இப்போ அனிமல்னு எடுத்துக்கிட்டதுனால நான் சில்ட்ரன் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? கேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது வந்து சில்ட்ரன் கிளாஸோட நேம். தென் ஒரு பேரந்தசிஸ், அண்ட் இந்த பேரந்தசிஸ்குள்ள என்ன இருக்கணும், பேரண்ட் கிளாஸோட நேம். இப்போ நமக்கு இந்த கேட்டுக்கு எது பேரண்ட் கிளாஸ்ன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா அனிமல் அப்படிங்கிறது. ஓகேவா? therefore அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வைக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இதுல எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ண வேணாம். தென் இன்னொரு ஒரு கிளாஸ், அதாவது இன்னொரு ஒரு சில்ட்ரன் கிளாஸ், சைல்டு கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த கிளாஸோட நேம் வந்து மவுஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? மவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அகைன் பேரந்தசிஸ், அகைன் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதுலேயுமே நான் இப்போதைக்கு பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன கிளாஸு, பேரண்ட் கிளாஸ். தென் அதுலேருந்து டிரைவ் ஆன இது ரெண்டுமே வந்து என்னது,
சைல்டு கிளாஸ். ஓகேவா, இது ரெண்டுமே சைல்டு. அனிமல் அப்படிங்கிற அந்த கிளாஸோடைய சைல்டு கிளாஸ். சரியா, ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கிளாஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு சைல்டு கிளாஸ், இந்த ரெண்டு சைல்டு கிளாஸுக்கும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, therefore cat is equal to cat of. இதில் வந்து நம்ம கேட்டுக்கு நேம் கொடுக்கணும்ல, ஏன்னா நம்ம இங்கே வந்து இந்த நேம் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரியா, அதுக்காக இந்த இடத்துல நம்ம கேட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். சரியா, இப்போ அந்த நேம் வந்து என்ன கொடுக்கலாம்? ஸோ நம்ம டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். டாம்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். தென் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டில் மவுஸ் ஆஃப். ஓகேவா, மவுஸ் ஆஃப். இதில் வந்து நான் ஜெரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்மள்ட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பே நம்ம ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸையும் வந்து அதிலே கொடுத்துட்டோம். கேட் அப்படிங்கிற கிளாஸுக்கு டாம்னு, மவுஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் கரெக்டாக, கேட் அண்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளால அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கால் பண்ண முடியும். எப்படி? டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஓகேவா, சரி. இப்போ வந்து நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த கேட்டோட நேம் வந்து டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அந்த டாம் அப்படிங்கிற அந்த நேம் வந்து கரெக்டாக அந்த கேட்டுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு we can just give print. ஓகேவா, print cat டாட் நேம். ஓகேவா, கேட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அண்ட் தென் அகெயின் we can also print whether cat is alive அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, cat டாட் இஸ் alive அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். சரி, இதை நான் அப்படியே ரன் பண்றேன். ஸோ நமக்கு அவுட்புட்ல கேட்டோட நேம் வந்து டாம் அப்படின்னா கேட் வந்து அலைவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரியா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கேட்டை யூஸ் பண்ணி, ஓகேவா, கேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த ஈட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனையும் ஸ்லீப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலா இது வந்து சைல்டு கிளாஸ் தானே. எதோட சைல்டு கிளாஸ்? இந்த இருக்கிற அனிமல். ஓகேவா, இந்த பேரண்டோடைய சைல்டு கிளாஸ் தான் இந்த கேட் அப்படிங்கிறது. இப்போ ஒரு பேரண்ட்கிட்ட இருந்து சைல்டுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்படி? இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா. அதனால இந்த சைல்டு கிளாஸ் வந்து என்ன பண்ணலாம், இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா, அதோடைய எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சைல்டு கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால சைல்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ண முடியும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ண முடியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ நம்ம பேரண்ட் கிளாஸ்ல ஈட் அண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ கேட்டுக்கு கேன் ஜஸ்ட் கிவ் கேட் டாட், ஓகேவா, ஈட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். சரியா, கால் பண்ணிடுவோம். அண்ட் தென் கேட் டாட் ஸ்லீப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிடுவோம். ஓகேவா, சரி. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ நமக்கு அவுட்புட்ல டாம் இஸ் ஸ்லீப்பிங், ஆக்சுவலி டாம் இஸ் ஈட்டிங் அண்ட் டாம் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூமே வந்துருச்சு. சரியா, அப்போ நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஈட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனும் ஸ்லீப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனும் ஆக்சஸ் ஆகுது இங்கேருந்து, இந்த சைல்டு கிளாஸ்ல இருந்து. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கேட்டை யூஸ் பண்ணி இங்க அவுட்புட் எடுத்துட்டோம். தென் மவுஸை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து இந்த மவுஸை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏன் நமக்கு அவுட்புட்ல மவுஸோட நேம் ஜெரி, அது வந்து அலைவா இருக்கு, ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி இஸ் ஈட்டிங் அண்ட் ஜெரி இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவுட்புட்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்க அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம் அண்ட் அதுல ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெயினா கிரியேட் பண்ணோம். அண்ட் தென் ஒரு சைல்டு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த சைல்டு கிளாஸ் வந்து என்ன பண்ணுது, அனிமல் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா, இதுதான் வந்து சின்டெக்ஸ் ஃபார் இன்ஹெரிட்டிங். சரியா, அதே மாதிரி மவுஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸும் அதோடைய பேரண்ட் கிளாஸை அனிமலை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு கிளாஸுக்குமே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய
ஒரு லைவ் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஓகே, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இங்கே இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நமக்கு கோட் ரீயூசபிலிட்டியை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக நார்மலாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் இந்த ரெண்டு கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த சைல்டு கிளாஸ் இருக்குல்ல, இந்த சைல்டு கிளாஸ்லையும் இதுக்கு அடுத்து எத்தனை சைல்டு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அத்தனை சைல்டு கிளாஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அண்டு நம்மளோட இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோடோட சைஸே வந்து பெருசாயிடுச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத கான்செப்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதனால் நம்ம வந்து அதிகமான லைன்ஸில் கோடு எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அதே சமயம் இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு இடத்துல மாற்றணும் அப்படின்னா இங்கேயும் நான் மாற்றணும், ஸ்லீப்பிங்கிறத இந்த இடத்துலையும் நான் போய் மாற்றணும், அகைன் இந்த இடத்துலையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணால் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பழைய மாதிரியே கொண்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இந்த ரெண்டு சைல்டு கிளாஸுக்குமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி காமிச்சிருப்பேன். பட் இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக இந்த கிளாஸுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ டெஃப் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? டெஃப் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள செல்ஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் இங்கே நான் ஒரு சின்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணிடுறேன். அந்த பிரிண்ட்டுக்குள்ள ஆக்சுவலாக கேட் வந்து எப்படி பேசும் அப்படின்னா இட் வில் ஸ்பீக் லைக் மியாவ். ஓகேவா? மியாவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, அண்ட் தென் இங்கே மவுஸ் அப்படிங்கிற இந்த இடத்துலையுமே நாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு டெஃப் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதிடுவோம். ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே செல்ஃப் அப்படிங்கிற அந்த கீவேர்டும் போட்டுட்டு தென் வெளில பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருவோம். அந்த பிரிண்ட்டுக்குள்ளே மவுஸ் என்ன பண்ணும், எப்படி சவுண்ட் கொடுப்போம் அப்படின்னா ஸ்குவீக் பண்ணும். சரி, மவுஸ் வந்து ஸ்குவீக் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுக்கும். தென் கேட் வந்து மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்கும். ஓகே, இது வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இங்கே வந்து ஸ்பீக் அப்படிங்கிற அந்த மெத்தட் கொடுத்துருக்கிறதுனால இந்த இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு கேட் டாட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் மவுஸ் டாட் ஸ்பீக். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா நமக்கு மியாவ் அண்ட் ஸ்குவீக் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட்டில் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வந்துருச்சு, ஸ்குவீக் அப்படின்னு சொல்லிட்டு மவுஸுக்கு வந்துருச்சு. ஸோ இப்படி நம்ம இந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் ஆக்சஸ் பண்ணலாம். இதோடைய பேரண்ட் கிளாஸான இந்த அனிமல் அப்படிங்கிற இந்த கிளாஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்காக ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.